10வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தை இந்த மாதத்திலே எனக்கு நிறைவேற்றப்படும் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே விசுவாசிக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், இந்த மாதத்திலே ஒரு குறைவுமின்றி கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். அப்படின்னா காட்டில் இருக்கிற சிங்கத்தின் குட்டிகள் ஒரு நாளும் பட்டினியா இருக்கா. ஏன் அப்படின்னா அதற்கு வேண்டிய ஆகாரங்கள், அதனுடைய பெரிய சிங்கம் அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை எப்படியாவது தேடி கொண்டு வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தோம். என்ன பண்ணோம் சொல்லுங்களேன்? அதற்குரிய ஆகாரத்தை, அந்த சிங்கத்தின் குட்டிகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை அந்த தாய் சிங்கமோ அதனுடைய தகப்பன் சிங்கமோ எங்கேயோ தேடி எதையோ ஒரு மிருகத்தை அடிச்சு, எதையோ ஒரு சின்ன மிருகமோ பெரிய மிருகமோ எதையோ ஒன்று அடிச்சு கொண்டு வந்து கொடுத்துரும். எப்படியோ நடத்திடாத, எப்படியோ அந்த குட்டிகளுக்கு தேவையான காரியங்களை நடத்திடும், எப்படியோ அதுக்கு அந்த அதனுடைய பசியை ஆற்றிடும். ஆனா நல்லா கவனிங்க, இது உலக நடைமுறை. ஒருவேளை ஒரு சில சமயங்களில எந்த ஆகாரமோ அதுங்களுக்கு கிடைக்காம போகலாம். அந்த சிங்கத்தின் காரியம், இந்த பெரிய சிங்கத்திற்கு அதன் குட்டிகள் ஒன்றுமே ஆகாரம் இல்லாம கூட, அதுகள் கூட, அந்த சிங்கத்தின் குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆனால் கவனிங்க, காட்டில் இருக்கிற அந்த சிங்கத்தின் காரியங்கள், சிங்கத்தின் குட்டிகள் கூட பட்டினியா இருக்கும். ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தரை தேடுகிறதற்காய் வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இந்த மார்ச் மாதத்துல கர்த்தர் எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபட விட போறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு. காலையிலேயே குறையோடு தான் வந்திருக்கிறோம். அவன் சொல்றாரு பாருங்க, காலையிலேயே குறையோடு தான் வந்திருக்கும். நன்மைகள் குறைவுபடாதுன்னு கேட்கறதுக்கு ஒன்றா நல்லா இருக்கு. ஆனால் காலையில் வரும்போதே குறையோடு தான் வந்தோம். காணிக்கை தேடினா காணிக்கை கிடைக்கல, தேடி கண்டுபிடிச்சி ஒரு 10 ரூபாய் பாக்கெட்டில் போட்டு வந்திருக்கும். நிறைய பேர் நினைக்கிறீங்களா, என்னங்க இது காணிக்கை போடுறதுக்கே காசு கிடைக்கல, இவர் குறைவுபடாதுன்றார். அருமையான தேவ பிள்ளைகளே கவனிங்க, நம்முடைய குறைவுகள் ஏன் அந்த குறைகள் வராதுன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதுனா, அந்த வார்த்தையில ஒரு ரகசியம் இருக்கு. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்குமா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாயிருக்கும். என்ன செய்யணுமா சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அதுதான் செய்யறதில்ல, அதனாலதான் வருது குறைவு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை என்ன பண்ணணும் சொல்லுங்க எல்லாரும். கர்த்தரை எல்லாம் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதிகாலை ஜபத்துக்கு யாரும் வர்றதில்லை. எப்போ போனால் தேடலாம், எப்போ போனால் பார்க்கலாம், எப்போ தேடுங்கன்னு சொல்லி இப்போ ஒரு வசனம் படிச்சோமே, அதில் கூட பாருங்க. இப்போ ஒரு வசனம் படிச்சல 142 இப்போ எடுங்க, அதான் வசனத்தை எடுங்க. நான் எனக்கு தெரியாதுப்பா, கர்த்தர் தான் காட்டினார். இப்போ எனக்கு தெரியாது, நான் தான் எனக்கு என்ன வசனம் கூட நான் பார்க்கல. அது சும்மா வாசிங்கன்னு தான் சொன்னேன். வாசிங்க 143 5 வாசிங்க. சாரி 8. எந்த நேரமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க எல்லாரும். அதிகாலையில் யாருமே வர்றதில்லை, கிருபையை கேட்கறதே இல்லை. ஆமென் சொல்லுவோமே. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். வாசிங்க. யாரை நம்பி இருக்கிறோம்? அவரை தான் நம்பி இருக்கிறோம். ரைட், அதெல்லாம் ஓகே. அப்புறம் நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. சரி, இது போகட்டும். எப்போ கர்த்தருடைய முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு கர்த்தரையே சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க. அதிகாலையில் போயிருப்ப, அதிகாலையில் எழுந்து படுத்துருங்க. அதிகாலையில் எழுந்து டீயை சாப்பிட்டு படுத்துருங்கன்னு சொல்லியிருக்கா. என்ன செய்யணும் சொல்லுங்க. அதிகாலையில் சத்தமா சொல்லுங்க அந்த வார்த்தைய. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டுபிடிப்பார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டோமே.
இங்க கர்த்தருடைய வார்த்தையும் அதான் சொல்லுது. இந்த மார்ச் மாதத்திலும் கர்த்தர் அதான் சொல்றாரு. கவனிங்க, கர்த்தர் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் நிறுத்திட்டாரு. அதை நிறுத்திட்டாரு, அது முடியல, அது அவ்வளவுதான், நின்று போச்சு. மறுபடியும் இன்னொரு விஷயம் சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும்பா, ஆனா உனக்கு எல்லாத்தையும் கர்த்தர் செய்துவார். அப்படி சொல்லல பாருங்க, அந்த வாசனை அப்படி முடியல. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. கர்த்தரையே தேடாம நாங்கள் குறைவிலே இருக்கிறோம் அப்படின்னா, கவனிங்க, கர்த்தரை நீ தேடுகிற வரைக்கும் குறைவு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நீ உண்மையா முழு இருதயத்தோடு கர்த்தரை எப்போ தேட ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் குறைவுகள் உங்களை விட்டு போயிடும். ஆமென் சொல்ல மாற்றமே. இந்த மார்ச் மாதத்துல கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுவோம். சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க நாங்க தேட போறோம் கர்த்தரை? எப்ப தேட போறீங்க? நாங்க வசதியா போல சாயந்தரம் 4 மணிக்கு தேடிக்கிறோம். எல்லாரும் நினைக்கிறது, ஏன் மதியானம் பண்ண ஜம்மன் கேட்கறது இல்லையா? எல்லாரும் கேட்கறது மதியானம் பண்ணாதான் நல்லது. காலையில் 10 மணிக்கு நாங்கள் வேலையெல்லாம் முடித்து விட்டு வருகிறோம், 12 மணிக்கு வரோம். அப்பதான் எங்களுக்கு வசதியா இருக்கும். ஜெபம் பண்ணிட்டு போய் சாப்பிட்டு படுத்துருவோம். இந்த வசதிக்காக ஜெபம் பண்றது, வசதிக்காக தேடுறதெல்லாம் நல்ல ஜெபம் பண்ணுங்க, அதனால இல்ல, தவறுன்னு சொல்லல. ஆனா வசதிக்கான ஜெபத்துக்கு கவனிங்க, பதில் இருக்கு, ஆனா குறைவு மாறாது. ஆமென் சொல்ல மாட்டோமே. நிறைவு வரணும்னா, குறைவுபடாமல் இருக்கிறன்னா அவர் சொல்ற நேரத்துல தான் தேடணும். ஆமென் சொல்லுங்க. உங்களை அதிகாலை ஜெபம் வர வைக்கிறதுக்கு என்னென்ன பண்றோம் பாருங்க. நாங்க நீங்களே யோசிக்கிறேன், கரெக்டா பிடிக்கிறார் பாயிண்ட. இந்த அதிகாலை ஜெபத்துக்கு வர்றதுக்கு நாங்களே என்னென்ன டக்கர் அடிக்கிறோம் பாருங்க. நாங்களும் வந்து சேர்றாங்களான்னு பாருங்க ஆளுங்க. இயேசுவே, அதிகாலை ஜெபத்துக்கு வர்றதுக்கு என்னென்ன வசனம்லாம் வருது பாருங்க. உண்மையா தேடி பாருங்களேன். கவனிங்க, இந்த வார்த்தை ஒன்று, இதுல ஒரு அருமையான ஒரு வார்த்தை உண்டு. அந்த வசனத்தை வாசிங்க. 8வது வசனம் வாசிங்கம்மா. 34:8மா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த அதிகாலையில் கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேட வேண்டும் என்று நாங்கள் சொல்றதுனால, நீங்க தேடுறதுனால அல்ல, அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அது எப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, கவனிங்க, கர்த்தரை நாம் தேடி அதனால் வருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கவனிங்க. கர்த்தர் நீங்க தேடினாலே போதும், நீங்க நன்றா அறிந்து கொள்ள முடியும் அவர் நல்லவர். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை தேடி, நாங்களும் கர்த்தரை தேடிட்டு தாங்க இருக்கிறோம், ரொம்ப நாளா தேடுறோம், ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு நிச்சயமா யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களானால் அவர் நல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. என்ன நல்லவர்னா என்னங்க நல்லது செய்திருக்கிறாரு? கவனிங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நம்ம வாழ்க்கையில தீமை அணுக விடாம நன்மையான காரியங்கள் செய்திருக்கிறாரே, அதிலே நீங்க தெரிந்து கொள்ளலாம் அவர் நல்லவர் தான். அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டோமே. நம்ம வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை நம்மை தள்ளாதபடிக்கு, தீமை நம்மை அணுகாதபடிக்கு, எந்த நிலையிலும் நம்மை நெருக்காதபடிக்கு, நாம் கீழே விழுந்து போகும்போது நம்மை தூக்கி விடுகிறாரே, இதிலிருந்தே நாம் அறிந்து கொள்ளலாம், நான் கர்த்தரை தேடும் போது அவர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, தேவனை தேடுகிறவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள், உண்மையாய் அவருடைய முகத்தை தரிசிக்கிறவர்கள், அதிகாலையில் அவரை தேடி உண்மையாய் அவரை நாம் தேடுவோமானால் அவருடைய முகத்தை கண்டடைவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்மையாகவே கர்த்தர் உண்மையாக, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் இந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையாகவே இந்த முதல் தேதி, இந்த மார்ச் மாதத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, எந்த அளவுக்கு நீங்க கர்த்தர் தேடுறீங்களோ உங்கள் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் மாத்திடுவார். சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. சொல்லுங்க, எங்க குறைகள் எல்லாம் மாற போகுது. ஆமென் சொல்லுவோமே.
எங்கள் குறைகள் எல்லாம் மாறப்போகுது. ஆமென் சொல்லுவோமே. ஒரு நன்மையும் குறைவு விடாமல் கர்த்தர் சந்திக்க போகிறார். அல்லேலூயா. இப்ப ஒரு நன்மையும் இல்லைன்னு யோசிக்கிறீங்க, ஆனா கர்த்தர் சொல்றார், அத ரிவர்ஸ்ல சொல்றாரு, ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணுங்க? கவனிங்க. நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, முதலாவது இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த வேலை காரியங்கள், காலையில் எழுந்த உடனே நீங்க என்னென்ன வேலை இருக்கு, இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் செய்யணும், இன்னைக்கு நம்ம எங்கெங்க போகணும், எந்தெந்த இதெல்லாம் நம்ம பங்கிட்டு கொள்ளணும், யார் யார் போன் பண்ணியிருக்கிறாங்க, காலையில் எழுந்தோன்னு எவ்வளவு மெசேஜ் வந்திருக்கு, இதைதான் நம்ம எடுத்த உடனே செய்யறோம். ஆனா முதல் காரியம் நம்ம எதை செய்யணும் தெரியுங்களா? வாசிங்க ஒரு வசனம், இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 6:33. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், முதலாவது சொல்லுங்களேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, முதலாவது. சத்தமா சொல்லுங்க, முதலாவது. முதல்ல நீங்க எதுக்கு இடக்கம் கொடுக்குறீங்க? காலையில் எழுந்த உடனே சொல்லுங்க, இந்த குருடர்கள் மாதிரி போனை தேடுறது. அது பெட்டுக்கு கீழே இருக்குதோ மேல இருக்குதோ, உன் தலை மேல இருக்குதோ தலை கீழே இருக்குதோ, சில நேரம் அதுவே ஆனாய் வேற ஏதோ ஓடிட்டு அப்படின்லாம் ஓடுது. சில நேரங்கள் என்ன எதிர்ப்பு தெரியல, ஏதோ ஆனாயிட்டு இருக்குப்பா. அலாரம் அதுவே அடிக்குது, அதுவே ஆஃப் ஆகுது. இப்ப யாருன்னா அந்த அலாரம் வச்சுக்கிறாங்க பாருங்க, நம்பர் கேக்கின்னு அடிக்குது. அதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாருமே போன் தான். இப்ப காலையில என்ன பண்றாங்க, அதை தேடுறாங்க. தேடிட்டு அலாரம் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த வேலைங்களை பார்க்க வேண்டியதானே. யார் யார் போன் செய்திருக்கிறார்கள், யார் யார் எந்தெந்த காரியங்களையும் செய்திருக்கிறார்கள், யார் யார் நேற்று என்ன பண்ணியிருக்கிறான், முந்தானத்தை என்ன பண்ணியிருக்கிறான், இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு போற ஓவர் ஆகிப்போச்சு. முடிஞ்சு போச்சு அவங்க காரியம், அவ்வளவுதான். ஐயோ டைம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், ஓட வேண்டியது. அடுத்தது வேலை வந்து சீக்கிரம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், அடுத்தது சமையல் செய்யணும். அதுக்குள்ள மனைவி சொல்லணும், போய் சீக்கிரம் பாலை வாங்கிட்டு சீக்கிரம் டைம் ஆகுதா இல்லையா, இன்னும் போனே பாத்திரம் ஓடு, டக்குன்னு ஓடு. எல்லாம் முடிச்சு கிடிச்சு எல்லாம் போறதுக்குள்ள மணி 7, 7:30 முடிச்சு போய் எல்லாம் ஓடு, அவ்வளவு ஆபீஸ் ஓடு. இப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தேடினீங்களா? சொல்லுங்க, தேடுறோமா? அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் குறைவு வர்றதற்கான காரணம். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. ஏன் நம்மளுக்கு தேவையில்லாத குறைவுகள் வருதுன்னா, அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நாவினால் சொன்ன வார்த்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, தேவனுடைய ராஜ்யம் என்கிற ஜெபத்தினாலும் அவருடைய நீதி என்கிற வேத வசனத்தினாலும் அவரை தேடுங்கள். அதை தேடிட்டு நீங்க அதுக்கப்புறம் எந்த வேலைன்னா செய்யுங்களேன். நீங்க எந்த காரியமோ உங்க ஸ்கூலுக்கு போறது, உங்க வேலை நிமித்தமா, உங்க வேலை காரியங்கள், அது பிள்ளைகளா இருந்தாலும் பெரியவர்கள் யாரா இருந்தாலும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆமென் சொல்லுவோமே. அதை தேடி முடிச்சிருங்களேன். உண்மையாகவே சொல்லுகிறேன், ஒரு ரகசியத்தை சொல்றேன், நீங்க தேடினாலும் உங்களுக்கு குறைவு இருக்கா. ஆமென் சொல்லுவோமே. இந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார், அப்பொழுது இவைகள் எல்லாம். அப்படின்னா நீங்க தேடுறீங்கல்ல, நீங்க தேடுகிற பொண்ணா, நீங்க தேடுகிற பணமோ, நீங்க தேடுகிற சம்பாத்தியமோ, இவைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்க நினைக்கிறது போல அல்ல, கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறது போல அல்ல. இப்ப அந்த சங்கீத புஸ்தகத்துல சொன்னதை விட இங்க அதிகமா இருக்கு. குறைவு படாது அப்படின்னா நம்மளுக்கு என்ன குறைவு இருக்கோ அதை மாத்திரம் தான் மாத்தணும். ஆனா ஆண்டவராகிய இயேசு சொல்லி இருக்கிறார், நீ குறைவுகள்லாம் மாறி அது நிறைவாய் மாறி கூட எக்ஸ்ட்ராவா நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்கள், அதிகமான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சொல்லுங்க, முதலாவது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்ப தேடணும் சொல்லுங்க எல்லாரும். எப்ப தேடணும்? அதிகாலையில. அது முதல்ல சொல்லுங்க. முதலாவது. ஏன்னா இந்த அதிகாலைன்றதுதான் முதல்ல வரும். ஏன் இந்த அதிகாலை எடுத்தோட எல்லாமே அந்த எதுக்காக இந்த அதிகாலைன்னு சொல்றேன்னா, அதுதான் முதல் காரியமா இருக்குது. அதிகாலையில முதல் ஒரு நாள் தொடங்கும் போது முதல் காரியத்தை, முதல் விஷயத்தை
கர்த்தருக்கென்று நீங்க கொடுங்களேன். ஆமேன்னு சொல்ல மாட்டோமே. கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுங்களேன். கர்த்தரிடத்துல, கர்த்தருடைய சமூகத்துல அந்த நேரத்துல செலவழித்து பாருங்க. அந்த நாள் முழுவதும் கர்த்தர் ஆசீர்வாதமா வைத்திருப்பார். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஐயோ நேரம் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் தவற விட்டுருவோம். ட்ரெயினை தவற விட்டுருவோம், பஸ்ஸை தவற விட்டுருவோம், வேலை ஸ்தலத்தை உள்ள தவற விட்டுருவோம். அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அனுதினமும் கர்த்தருடைய முகத்தை தேடாமல் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நைட்டுக்கு வந்து பார்த்துக்கலாம், சாயந்தரம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? இருக்கிற காரியங்களை விட்டு இந்த உலகத்தின் காரியத்தை வேகமா தேடுறோம். அதனாலதான் எந்த காரியமும் நமக்கு ஜெயம் பெறவில்லை. அல்லேலூயா. இதுதான் ரகசியம். இதை செய்து பாருங்களேன். உங்களுக்கு டைம் ஆனாலும் சரிங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடிட்டு உங்க வேலையை நீங்க செய்து பாருங்க. செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார், எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீங்கள் நினைப்பதற்கும் மேலான காரியங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென்னு சொல்லுமே. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதல் காரியம், முதல் இடம் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அதிகாலை ஜெபத்துக்கு வர போறீங்க? அல்லேலூயா. அதிகாலை ஜெபத்துக்கு உண்மையாகவே கவனிங்க. இந்த 40 நாள் ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. 40 நாள் ஜெபத்துல கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய முகத்தை தேடுங்க. உங்கள் குறைவுகளை கர்த்தர் மாற்றாரா இல்லைன்னு செக் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை சங்கீத புஸ்தகம் 34:8 அப்படிதான் சொல்லுது. கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்க அப்படின்னா என்னங்க? அது அந்த வசனத்துக்குரிய அர்த்தம் என்ன? வசனத்துக்குரிய அர்த்தம் என்ன சொல்லுங்களேன்? கர்த்தர் நல்லவர் என்பதை, பழக்கடைக்கு போறீங்க, நல்லா இருக்குங்க பழம், பார்க்கறது தான் எப்படி இருக்கு, நல்லா இருக்குமா, டேஸ்டா இருக்குமா, பச்சை கலர்ல இருக்கு, சிகப்பால இருக்கணும், சாப்பிட்டு பாருங்க சார் எப்படி இருக்குன்னு தெரியும் சொல்றாரா இல்லையா? உன்னை சாப்பிட்டு பார்த்து வாங்குங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்லாதான் இருக்கு, பரவாயில்ல கொடுங்க. அப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்படின்னா என்ன? அவர் முகத்தை தேடி பாருங்க. முதலாவது இடத்தை அவருக்கு கொடுத்து பாருங்க. அவர் நல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உங்கள் குறைவுகள் மாறுவதை உங்கள் கண்ணார காண முடியும், காதால் கேட்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என்றைக்கும் ஏன் நான் முதலாவது இடத்தை கர்த்தரை தேட வேண்டும்? அதுவும் எதுக்கு? முதலாவது அவரை தேட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க அதே சங்கீத புஸ்தகம் 34 வாசிங்க, அதிலே வாசிங்க. கர்த்தரை தேடுவதனால நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்கு வாசிங்க. 34:4 வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும். என்ன பயம்? என்ன பயம் இருக்கு? சிலர் பலவீனத்தை குறித்ததான பயம், காலையில் எழுந்துக்கும் போதே ஒரு கடன் பிரச்சனை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்ததான பயம், நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது பயம், பிள்ளைகளை குறித்ததான பயம், பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்ததான பயம், பிள்ளைகளுடைய ஸ்கூல, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்ததான பயம். ஏதோ ஒரு பயத்துல நீங்க சிக்கி கொண்டு ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கிறீங்களா? கவனிங்க. கர்த்தரை தேடுங்கள். அவர் சமூகத்திலே நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும். சொல்லுங்க எல்லாரும், எல்லா பயத்துக்கும். எல்லா பயத்துக்கும். இந்த கடன் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? கடன் பிரச்சனை வந்ததுன்னா தூக்கம் கூட வராது. நைட்டெல்லாம் இதை யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்னது, என்ன செய்யறது, அதை என்ன செய்யறது, நாளைக்கு இதை கொடுக்கணும், நாளைக்கு இதை செய்யணும். இந்த ஒரு பிரச்சனையே நம்மளுக்கு ஒரு விதமான அது இருதயத்தில் ஒரு பயமா மாறி ஒரு பயத்தை கொண்டு வந்துடும். பிள்ளைகளுடைய காரியம், பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கல, திருமணம் நடக்கல, அதுவே ஒரு யோசனையா, சிந்தனையா மாறி, அதுவே தாய்மார்களுக்கு, ஒரு தகப்பன், அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பயத்தை கொண்டு வந்துடும். பிள்ளைகள் சரியா படிக்கல, ஸ்கூல்ல சரியா எதுவும் இல்ல, சரியா காரியம் இல்ல, அதுவே ஒரு பயத்தை கொண்டு வந்துடும். கவனிங்க. கர்த்தரை நாம் உண்மையாய் தேடுவோமானால் உங்களுடைய எல்லா பயத்தையும் கர்த்தர் நீங்களாக்கி மீட்டுக் கொள்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? ஆமென் சொல்ல மாட்டோமே. ஏன்னா வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க 5. கவனிங்க தேவ பிள்ளைகளே. அவரை நீங்கள் கர்த்தரை தேடி அவருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும் போது, ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்ப கர்த்தருடைய முகத்தை நம்ம பார்க்கிறோம். கவனிங்க, கர்த்தருடைய முகத்தை நாம் பார்க்கிறோம்.
கர்த்தருடைய முகத்தை பார்த்த யாவரும், அந்த வார்த்தை இப்படியாக சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். வாசிங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் தேடும் போது கர்த்தருக்கு முன்பாக அவரை நோக்கி பார்த்து கர்த்தரை பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப நான் கர்த்தரை தேடினேன். அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னுடைய எல்லா விதமான காரியங்கள், குறைவின் காரியங்களை நிறைவாய் மாற்றினதுனாலே, கவனிங்க, நான் அவருடைய முகத்தை பார்க்கிறேன்னா என் முகம் வெட்கப்பட்டத கர்த்தர் சரித்திரமே கிடையாது. சத்தமா சொல்லுங்களேன். சொல்லுங்க, அவரை நோக்கி பார்க்கிறேன். சொல்லுங்க சத்தமா, கரங்களை தூக்கி கூட காட்டுங்க, அவரை நோக்கி பார்க்கிறேன், என் முகம் வெட்கப்பட விட மாட்டார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம், உங்கள் முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் எத்தனையோ விதமான குறைவுகள், அதனால் வந்த பிரச்சனைகள், வேதனைகள், வெட்கம் அடைகிற காரியம் உங்களை எதிர்த்து வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்லுகிற காரியம், உங்கள் முகங்களை கர்த்தர் வெட்கப்பட விட போவது கிடையாது. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தரை உண்மையாய் தேட வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. ஏன் கர்த்தரை தேடணும்? ஒரு குறைவு இல்லாம இருக்குது, அதனால கர்த்தரை, அதனால குறைவுகள் எனக்கு வராம இருக்கணும், அதனால கர்த்தரை தேடணுமா? நான் கர்த்தரை தேடுவதற்கான காரியங்கள் என்ன? நான் கர்த்தரை தேடுவதற்கான அந்த நிமித்தங்கள் என்ன? அதனுடைய பயன்கள் என்ன? கர்த்தர் நான் தேடுவதற்கான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, நான் எதற்காக கர்த்தரை தேடணும் அப்படின்னா, நான் கர்த்தரை தேடுவதற்கு முன்பாக முதல் காரியம், அவர் என்னை தேடி வந்ததுனாலதான் இன்றைக்கு நான் ஜீவனோடு பலத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் கர்த்தரை தேடுவதற்கான முகாந்திரம் என்னவென்றால், அவர் என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. அவர் தேடி வரும்போது நான் எங்க இருந்தேன் தெரியுங்களா? கவனிங்க, நம்மளாம் எங்க இருந்தோம்? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வரும்போது நாம் எங்க இருந்தோம்? வாசிங்க அந்த வசனத்தை, சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 2வது வசனம். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கர்த்தர் நம்மை தேடி வரும்போது நாம் எங்க இருந்தோம்னா, கவனிங்க, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும். ஆமென் சொல்லுவோமே. பிசாசு நம்மளை என்ன பண்ணிட்டான்? கவனிங்க, பயங்கரமான குழியிலே, உளையான சேற்றிலே அவர் நம்மை தேடி வரார். எங்க எங்க போன ஆடை காணோம், தொலைஞ்சு போன ஆடை காணோமே அப்படின்னு, இரவாயிடுச்சு, இருளாயிடுச்சு, எங்க போச்சு, வழி தெரியல. அதுக்குள்ள என்ன பண்ணிடுச்சு? துஷ்ட மிருகமாகிய பிசாசு உளையான குழியில, பாவத்தின் சேற்றில நம்ம போட்டு அழுத்தி, நம்முடைய ஜீவன் இன்னும் ஒண்ணு எல்லாம் நம்ம மூச்சு அடங்க வேண்டியதுதான். அந்த நிலையில பிசாசு நம்மளை கொண்டு வந்து நிறுத்திட்டான். அல்லேலூயா. அந்த இடத்துலதான், அதுதான் தாவீது சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது கிட்டத்தட்ட அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு அருகில போயிட்டான். ஆமென் சொல்லுங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில. அப்ப கவனிங்க, நம்முடைய எதிராளியாகி பிசாசானவன் நம்ம தொலைந்து போன ஆடுகளை போல எங்க போறதுன்னு தெரியல, கர்த்தரை தேடல, கர்த்தரை விட்டு வழிவில எங்கேயோ ஓடிட்டோம். அப்ப அந்த நேரத்துல பிசாசு பார்த்தான், அப்படியா புடுறா, தூக்க அவனை, ஆடு நல்லா மாட்டிச்சு, உள்ள போடு, உள்ள போட்டு அழுத்து, அவ்வளவுதான், பாவத்துல அழுத்து, பலவிதமான சாபத்துல உள்ள அழுத்து. இந்த வார்த்தை பாருங்க எவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்குது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும். அல்லேலூயா. பயங்கரமான குழினா எப்படி இருக்கும்? அதுதான் மரண இருளின் பள்ளத்தாக்கு குழி. யாரும் உள்ள இறங்க முடியாது, யாரும் உள்ள போக முடியாது, யாரும் விடுவிக்க முடியாது. உள்ள ஒரு ஆளை உள்ள தூக்கி போட்டா போட்டதுதான், மறுபடியும் யாரும் தூக்க முடியாது. கவனிங்க, உள்ள போட்டா போட்டதுதான், உள்ள யாரும், அந்த குழியில யாரும் உள்ள போக முடியாது, யாரும் தூக்க முடியாது. சந்தோஷம் பொங்குதே, அவர் இன்ப குரலே அழைத்தது என்னை. ஆமென் சொல்லுமே. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அது யோசித்து பாருங்க. அந்த பயங்கரமான குழியில நல்லா நமக்கே தெரியுது, அவ்வளவுதான், என் பாவம் அதிகரிச்சு, அவ்வளவுதான், நம்ம புள்ள போட்டுதான், உள்ள சேர் இழுக்குது, பாவம் இழுக்குது, சாபம் உள்ள கொண்டு போகுது, ஐயோ அவ்வளவுதான், நரகத்துக்கு நேரா போறேன். இயேசுவின் குரல் நம்மிடத்திலே கேட்கப்பட்டது. அந்த இடத்துல, அந்த பயங்கரமான குழியிலே, மரண குழியிலே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இயேசுவின் குரல் நம்மை அழைத்தது, நம்மை தேடி வந்தது.
அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, என்னை தூக்கி எடுத்து. அல்லேலூயா. எங்க இருந்து நம்மளை தூக்குனாரா சொல்லுங்களேன். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து. வாசிங்கம்மா, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஐயா, உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து கர்த்தர் இப்ப நம்ம தூக்கி எடுத்து இப்ப நம்ம எங்க நிக்க வச்சிருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி, ஆமென் சொல்லுவோமே, என் அடிகளை உறுதிப்படுத்தி, இப்ப நம்ம கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நம்முடைய அஸ்திபாரத்தை அவர் போட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. போடுறது மாத்திரம் இல்ல, நம்முடைய கால்களை கர்த்தர் உறுதிப்படுத்துறார். எதுக்கு? நம்மள கால வாரத்துக்குன்னே ஒருத்தன் சுத்தின்னு இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய எதிராளியாக பிசாசு அவன் இழுத்து விடலாமா, காலை தூக்கி மறுபடியும் சேத்துல உள்ள தள்ளலாமான்னு பாக்குறான். ஆனா கர்த்தர் நம்மை அழைத்து நம்மை மீட்டு நம்முடைய கால்களை கண்மலையின் மேல் உறுதிப்படுத்திட்டார். ஆமென் சொல்லுவோமே. சத்தமா ஒரு ஆமென் மாட்டீங்களே. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய கால்களை உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலே இயேசு என்னை தேடி வந்தார். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு என்னை தேடி வந்தார். அதனாலதான் நான் அவரை தேடுறேன். அல்லேலூயா. நான் தேடுவதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கணும் இல்ல? ஏன் கர்த்தர் என்னை தேடு தேடுன்னு சொல்றாரு? ஏன் கர்த்தரை தேடுகிறவர்கள் அதிகாலையில் என்னை தேடுங்கள்? ஏங்க தேடணும்? நான் ஒன்றுமே இல்லாதப்போ, நான் விழுந்து போனதப்போ, நான் இந்த உலகத்தை விட்டு கடந்த ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் பிசாசு கிட்டத்தட்ட என் ஆத்மாவை மரணத்திற்கு உள்ளாய் கொண்டு போய் எல்லாமே முடிந்த நிலையிலே அவர் என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. அவர் தேடி வந்ததுனாலதான் இன்றைக்கு நான் இந்த பூமியில ஜீவனோடு பலனோடு நின்று கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அவர் நம்மை தேடி வந்தார். அவர் தேடி வந்ததுனாலதான் கர்த்தர் இன்றைக்கு கண்மலையின் சார்புகள் கண்மலையின் மேல் நம்முடைய கால்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்ப பிசாசு பார்க்கிறான். சரி, இயேசு உங்களை விடுத்து கொண்டு போயிட்டாருப்பா. வழி தவறி வந்த ஆடு எப்படியும் அந்த ஆடை கொண்டு போயிட்டாரு. மறுபடியும் இந்த ஆடு எப்ப மாட்டுது பார்ப்போம். என்ன நினைக்கிறான் பிசாசு? மறுபடியும் இந்த ஆடு எப்ப மாட்டோன்னு பார்ப்போம். ஆடு தானே தப்பிச்சு ஓடி போச்சு. இயேசு கொண்டு போயிட்டாரு. இயேசு கொண்டு போய் அதை ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்திட்டாரு. ஆனா கவனிங்க, இப்ப நம்மளை கர்த்தர் நம்மள நம்மளை ஆடுகளை போல வழி தவறி போன ஆடுகளை போல இருந்த நம்மை கர்த்தர் கண்டுபிடித்து வந்து கண்மலையின் மேல் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனா பிசாசு என்ன நம்மள ஆடை போலதான் பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்? இது ஆடுதான்ப்பா அப்படின்னு பார்க்கிறான். ஆனா இல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஆடுகளாகவே அல்ல, யூத ராஜசிங்கத்தின் குட்டிகளாய் கர்த்தர் நம்மை மாத்திட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. இப்ப பிசாசு பார்க்கிறான், ஆடுதான் இது, பேன் கத்தின்னு இருக்கும். அது இல்ல, இயேசுவின் நாமத்தினாலே எப்படி சிலுவையிலே அவன் தலையை நம்முடைய யூத ராஜசிங்கம் உடைத்து போட்டாரோ, அவர் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார். அவர் செய்த அதிகாரத்தை அவருடைய குட்டிகளாகிய நமக்கு இயேசு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆடு இல்ல. பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, எங்க நல்லா சொல்லுங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற பார்க்கவே மாட்டேன். நீங்க ஆடு இல்ல சொல்லுங்க. சொல்லுங்க, சிங்கம், யூத ராஜ சிங்கத்தின் குட்டி. சொல்லுங்க நல்லா. அல்லேலூயா. சொல்லுங்க, சிங்கத்தின் குட்டிகள். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. பேபேன்ற கத்துறதுல நீங்க சத்தத்தை கொடுத்தனா பிசாசு அவனுக்கு கையை காலெல்லாம் ஆடணும், டக்க டக்க டக்குன்னு ஆடணும். ஆமென் சொல்லுங்க. அது என்ன ஸ்ட்ரென்த் தெரியுங்களா? கர்த்தரை தேடினாலே போதும், உங்கள் சிங்கத்தின் பலன், குட்டிகளோட பலன் அதிகமாகி கொண்டு இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிங்கத்தின் குட்டி எப்பவுமே குட்டியாவே இருக்குமா? சிங்கத்தின் குட்டி குட்டியாவே இருக்குமாப்பா? 20 வருஷம் குட்டியாவே இருக்குமா? சொல்லுங்க. இப்ப ஆட போல இருந்த கர்த்தர் நம்ம ஆடுகளா இல்ல, கர்த்தர் சிங்கத்தின் குட்டிகளா மாத்திட்டாரு. சிங்கத்தின் குட்டி குட்டியாவே இருக்காது. இந்த சிங்கத்தின் குட்டிகளுக்கு முதல்ல சிங்கம் கொண்டு வந்து ஆகாரம் கொடுக்கும். நாட்கள் ஆக பாருங்க, நீ உட்கார, உனக்குரிய ஆகாரம் நான் கொண்டு வா. அல்லேலூயா. அந்த சிங்கம் பார்க்கும், கொஞ்சம் வளர்ந்தோன்னு பார்க்கும், அப்பா சொல்லி கொடுத்துட்டாரு எப்படி அந்த மிருகத்தை அடிக்கணும், எப்படி அட்டாக் பண்ணணும் அதுங்களுக்கு தெரியும் அப்படின்னு உட்காரோம். இந்த தாய் சிங்கமும் அவங்களாம் அமைதியா உட்காந்துருவாங்க. இந்த குட்டிகள்லாம் போகும், பிடிச்சு அடிச்சு கொண்டு வந்து ஆகாரத்தை கொண்டு வந்து இங்க இறக்கணும். இப்ப நம்மளுடைய வேலை
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவையிலே நம்மை மீட்டு நமக்காக எல்லா விலைக்கிரயத்தையும் அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமாய் சிந்தி இயேசுவின் ரத்தத்தை நமக்காக சிந்தி எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். இப்ப நம்முடைய வேலை பிசாசின் தலையை உடைத்து இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? காரணம் என்ன? நான் ஆடு இல்ல, சொல்லுங்க சிங்கம். ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சிங்கத்தின் குட்டிகள். ஆமேன்னு சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. காட்டில் இருக்கிற அந்த சிங்கத்தின் குட்டிகள் கூட பட்டினியா இருக்கும். யூதராஜ சிங்கத்தின் ஒரு நாளும் பட்டினியா இருக்க கர்த்தர் விடவே மாட்டார். ஆமேன்னு சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. அதனாலதான் இந்த வார்த்தை சொல்லப்படுது, சிங்க குட்டிகள். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலக பிரகாரமான சிங்கத்தின் குட்டிகள் பட்டினியா இருக்கும். ஆனால் தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படியாகவே அவர் சிலுவையிலே தரித்திரராய் மாறினார். அப்ப அவர் தரித்திரராய் மாற்றுவதற்கு ஏன் மாறினார் என்றால், என்னை ஐஸ்வர்யவானாய் நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே. அப்ப நான் இன்னமும் அந்த சிலுவையை பார்த்து கொண்டு இன்னமும் அதனால் ரட்சிக்கப்படாமல், அதனால் பலனடையாமல், கர்த்தரை தேடாமல் இன்னும் நான் குறைவோடவே வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆமென் சொல்லுவோமே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்படிங்க இருக்கணும்? நான் குறைவுபடாமல் இருப்பதுதான், நான் நிறைவோடு வாழ்வதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென் சொல்லுவோமே. எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த மார்ச் மாதத்துல நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல குறைவின்றி, ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஆமென் சொல்லுவோமே. என்ன செய்யணும்? குறைவில்லாமல் இருக்குது என்ன செய்யணும் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. காலையில்னா எத்தனை மணிக்கு? 9, 10, 11. நம்ம ஆளுங்க 12 மணி வரைக்கும் காலையில் தான் சொல்லுவான். கரெக்டா கேட்டும், கரெக்டா நம்ம டீட்டெயில சரியா சொல்லிடணும். காலைனா காலைல 11:30 மணிக்கு வந்த தெரியாதா? 11:45, 11:55 வரைக்கும் நம்ம ஆளுங்க காலையில் தான். 12 மதி தான் மதியம். கரெக்டா இல்லையா? கரெக்டு தானே? காலையில எத்தனை மணிக்கு? காலையில என்ன நேரம் சொல்லுங்க. 5 மணிக்கு நீங்க கிளம்பி இங்க வந்து சேர்றதுக்குள்ள நாங்கெல்லாம் முடித்து கிளம்பி விடுவோம். சீக்கிரமா கர்த்தரை தேடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். நாங்களும் உருண்டு பெறல்றோம் வர வைக்கிறதுக்கு. இந்த கூட்டத்தை வர வைக்கிறதுக்குள்ள பாவ மோசை எப்படிதான் நடத்திருப்பாரோ தெரியல. 25 லட்சம் ஜனங்களை, இந்த ஜனங்களை உருண்டு பிறண்டி ஜபத்துக்கு வர வைக்கிறதுக்குள்ள சோத்திரம் இந்த நாட்களே முடிஞ்சிடும் போல. கவனிங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தருணம். ஏன் இந்த ஜபத்துக்கு வாங்கன்னு சொல்றோம் தெரியுதுங்களா? கவனிங்க. கர்த்தருடைய முகத்தை தேடுங்களேங்க. இந்த கர்த்தருடைய முகத்தை தேடி பாருங்களேன். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்களேன். இந்த ஜபம் முடிவதற்குள்ளாய் உங்கள் குறைவுகள் நீங்க தேடினாலும், உங்க குடும்பத்திலையும் சரி, உங்க வாழ்க்கையிலும் சரி, உங்க வேலை ஸ்தலங்களும் சரி, உங்க பண விஷயத்திலும் சரி, உங்க பொருளாதார விஷயத்திலும் சரி, உங்க குறைவை நீங்க தேடினாலும் கிடைக்காது. அல்லேலூயா. மீதம் எடுக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தரை உண்மையாய் தேடி அவருடைய சமூகத்துல உண்மையா நீங்க தேடி வாங்கல, நீங்கள் நினைத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சரியாய் செய்து முடிப்பார். இன்னும் சொல்ல போனா ஆண்டவராய் இயேசு சொன்னதா, இன்னும் எக்ஸ்ட்ராவா நீங்க நினைப்பதை விட காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கூட உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து காரியங்களை செய்து முடிப்பார். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல இந்த மார்ச் மாதத்துல கர்த்தர் ஒரு குறைவில்லாமல், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? இன்னையிலிருந்து கர்த்தரை தேட போறோம். இந்த முதல் தேதியிலிருந்து கர்த்தர் இல்ல, கரங்களை ஊற்றி சொல்லுங்க. உண்மையா சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. இன்னையிலிருந்து உண்மையா கர்த்தரை தேட போறோம். அல்லேலூயா. அதான் காலையில் முடிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் மதியானத்துக்கு வந்துட்டோமே, அதான் காலைல வந்துட்டீங்களே, இப்போ இதை லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம், விட்டுருங்க. இந்த காலைல ஜபத்துக்கு வந்துட்டீங்களே, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, வந்துட்டீங்களே. 2ஆம் தேதி காலில இருந்து லிஸ்ட் எடுக்க போறோம். 2ஆம் தேதியிலிருந்து பார்ப்போம். அடுத்த இந்த 31 நாள் ஆமேன்னு சொல்லுங்க. 31 நாளும் வரணுமா? மார்ச் மாசம் தானே. மார்ச் மாசத்துக்கு ஒரு விளக்கம் இருக்கு. மார்ச் பாஸ்ட் மாதிரி சீக்கிரமா போயிடும், கவலைப்படாதீங்க. இந்த 31 நாள் உண்மையா கர்த்தருக்கு உண்மையா தேடணும்னு வந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இதை நான் சொல்லல, வேதவசனம் சொல்லுது. அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமேன் சொல்லுவோமே. எத்தனை பேர் ருசிக்க போறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை தேட போறீங்க? சத்தமா ஒரு ஆமேன் சொல்லிடுவோம். அல்லேலூயா.
கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதத்திலே கர்த்தர் உண்மையாகவே உங்கள் குறைவுகள் இல்லாமல், குறைவுபடாமல் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றப் போகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்திருக்கிறார், நமக்கு பலன் தந்திருக்கிறார், நமக்கு ஜீவன் தந்து கிருபைகளை தந்திருக்கிறார். அவருடைய சொந்த ரத்தத்தை நமக்காக சிந்தி நமக்கு வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென். இந்த கடைசி நாட்களிலே இந்த மார்ச் மாதத்திலே கர்த்தர் நமக்கு எந்த குறைவுகள் இன்றி, ஒருவேளை இன்னைக்கு இந்த ஆரம்பம் குறைவுகளோடு இருக்கலாம், இந்த மாதம் முடிவதற்குள்ள பாருங்க, உண்மையாகவே சொல்ற, எழுதி கூட வைத்துக் கொள்ளுங்க, நீங்க நினைத்து பார்த்தாலும் நீங்க தேடினாலும் உங்களிடத்திலே குறைவுகள் இருக்காது. ஆமென் சொல்வமே. ஆனால் உண்மையாய் கர்த்தரை தேட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுவோமே. கர்த்தருக்குள் பலப்படுவோம். தேவாதி தேவனை அனுதினமும் தேடுவோம், அதிகாலையில் தேடுவோம். கர்த்தருக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோம். கர்த்தருக்குள் பலப்படுவோம், கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். தேவாதி தேவனை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சமயம் அவருடைய முகத்தை தேடுவோம். அவரிடத்திலிருந்து ஏராளமான எண்ணி முடியாத நன்மைகளை இடங்கொள்ளாமற் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்குள் தொடர்ந்து பலத்திருப்போம், கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற எழுந்து நிற்போம். இறுதியாக ஒரு பாடலை பாடுவோம். ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுவே, இயேசப்பா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக விசேஷமாய்
இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளுக்காக இந்த வாக்குத்தத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தந்த கிருபைகளுக்காக நன்றி 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 நன்றி. கோடி கோடியாய் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லியிருக்கிறீங்களே. கர்த்தர் இந்த மார்ச் மாதத்திலே பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிற எல்லா விதமான குறைவுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை தேடுகிறவர்களாய் ஒரு குறைவில்லாமல், எந்த குறைவும் படாமல் கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே, சபைக்கு ஏசப்பா பிரயாசத்தோடு வந்திருக்கிற இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக, கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தாய் ஏசப்பா வயதான தாய் தகப்பனாருக்காக தாய்க்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க ஏசப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்காக பிரயாசத்தோடு தேவ சமூகத்திலே கர்த்தருக்காக இன்று முதல் ஒரு தீர்மானத்தோடு கர்த்தருடைய முதலாவது கர்த்தருடைய முகத்தை நான் தேடுகிறவர்களாய் தேவனிடத்திலிருந்து எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை எக்ஸ்ட்ராவா கூட தேவனிடத்தில் எனக்கு கூட கொடுக்கப்படும் எல்லாவற்றையும் நிறைவுள்ளதாய் ஏசப்பா நிரம்பி வழிந்தோடுகிற ஆசீர்வாதங்கள் செழிப்பினால் கர்த்தரை நிரப்ப போகிற கிருபைகளுக்காக நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருக்குள்ள எல்லா குறைவுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இன்றைக்கு நிறைவாய் மாற்றுங்க. இந்த மாதத்துல குறை ஏசப்பா நிறைவாய் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்கி மீதம் எடுக்கும்படியாய், திருப்தியாகி மீதம் எடுக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாய் கிளை சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் எல்லா ஊழியங்களையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. கிருபையும் நன்மையும் பிள்ளைகளை தொடரட்டும். விசேஷமாய் சபையில் நடக்கிற ஏசப்பா அந்த மிஷன் ட்ரைனிங்கை கர்த்தரை ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. 2 வாரங்களை கர்த்தர் கடந்து போக செய்திருக்கிறேன். இன்னும் வரும் நாட்களிலே கர்த்தர் இன்னும் மகிமையான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா ஒவ்வொரு வாரமும் மகிமையான காரியங்களை கர்த்தரை செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. இன்னும் வர வேண்டிய தடைப்பட்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் அந்த கிளாஸ்குள்ளே கொண்டு வாங்க, அந்த மிஷன் ட்ரைனிங்களை கர்த்தர் கொண்டு வாங்க. கிருபையும் நன்மையும் பிள்ளைகளை தொடரட்டும். வருகைக்காய் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. கிருபையும் நன்மையும் பிள்ளைகளை தொடரட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.